மீனாட்சி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். அறநெறி தேவை. சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேலை முடிந்து விட்டால் வெல்லமும் கசக்கும். இனிய வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல நம்பிச்சாங்க. தேங்க்யூ தினேஷ். இது சைனாவில் நடந்த கதை. ஒரு பொண்ணு வீட்டில் பொண்ணு அம்மா மட்டும் இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பெருசாக ஒரு நல்ல கனெக்ட் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து டீனேஜர். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து ஆசைப்படுது, இது பண்ணலாம் அது பண்ணலாம், இது வேணும் அது வேணும், நிறைய ஆசைப்பட்டுட்டே இருக்கு. அவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அது ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ ஓவராக ஆசைப்படுற, தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு, பார்க்குறதெல்லாம் எதுக்கு வாங்கணும்னு நினைக்கிற, ஃபர்ஸ்ட் உனக்கு தேவையான்னு பாரு. எல்லாரும் அதுக்கு வந்து எப்படின்னா மற்றவங்க ஏதாவது நகை போட்டிருந்தாங்க, ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஒரு பிராண்டட் பேக் வச்சுருக்காங்க, இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு ஆசை. ஸோ எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாட்ட இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க அம்மா வந்து அதுக்கு புரிய வைக்க முடியல. இதெல்லாம் தேவையில்லை, நீ ரொம்ப செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை குறை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு வெறுப்பு அம்மா மேலே, எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் போடுறாங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாமே வாங்கி தராங்க, எனக்கு எதுவுமே எங்கள் அம்மா வாங்கி தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே விரக்தியில் இருக்குது. ஒரு நாள் இறங்கி அப்படியே ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்க்குது, அந்த பக்கம் பார்க்குது. நிறையா பேர் நிறையா விதமான ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நிறைய விதமான ஜுவல்லரி போட்டிருக்காங்க, நிறைய விதமான பேக்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து தோணுது, எனக்கும் அந்த பேக் எல்லாம் வேணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கும் நான் பிராண்டட் போடணும், என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் நான் கெத்தாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பர்டிகுலராக ஒரு டிசைனை பார்க்குது. ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகான ஒரு தோடு போட்டிருந்தாங்க. அப்புறம் அது ரொம்ப அழகான ஒரு லிப்ஸ்டிக் கலர், வித்தியாசமான ஒரு புது கலர் வந்திருந்தது, அதை போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு நல்ல பேக் வச்சுருந்தாங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே அந்த பொண்ணை பார்த்துட்டு ரெசிஸ்டே பண்ண முடியல. ஐயோ இது கண்டிப்பாக எனக்கு வேணும், எனக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா நான் வந்து ஒரு ஆண்டி பார்த்தம்மா, சூப்பராக அந்த ஆண்டியா கேர்ளான்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுமா, அந்த டிசைன் நான் எங்கேயுமே பார்க்கலம்மா, எனக்கு அந்த தோடும் அந்த லிப்ஸ்டிக் கலரும் அந்த பேக்கும் அந்த ட்ரெஸ்ஸும் அப்படியே ஆசமாக இருந்துச்சு, அது அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குதுமா, எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து அதே மாதிரி ட்ரெஸ் வேணுமா, நான் வந்து அடுத்த வாரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இருக்குது, நான் போய் நான் கலக்கணுமா, கண்டிப்பாக வேணும். அவங்க அம்மா வந்து நீ கம்முனு சும்மா எவ்வளோதான் செலவு பண்ணுவேன், பார்ட்டி வந்துட்டே தான் இருக்கும், அதுக்கு நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா எனக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னோன்னா அவங்க அம்மா வந்து அதெல்லாம் முடியாது, ரொம்பலாம் நீ செலவு பண்ணக்கூடாது, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சோகமாக வந்து அப்படி கோவம் வந்துட்டு அது என்ன பண்ணுது, அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க வீட்டு லாக்கர் திறந்து அந்த நகையெல்லாம் கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட விற்றுட்டு அவர் வந்து 60 யுவான் கொடுத்துருக்காரு. அது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 700 ரூபா கொடுத்தோடனே அது வாங்கிட்டு அதுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துடுது. வந்தோடனே அது வந்து அப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேராக கிடுக்குன்னு பொண்ணை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த பொண்ணை சொல்கிறாங்க, நான் வந்து என் பொண்ணு தாங்க இப்படி கொடுத்துருச்சு, வாங்கினால் வந்து வெறும் 60 யுவான் கொடுத்துருக்காருங்க, அந்த நகையோட மதிப்பு என்ன தெரியுங்களா, அந்த நகையோட மதிப்பு வந்து 20 கோடி 330 லட்சம், 20 கோடி 30 லட்சங்க. அந்த பொறுமான நகையை வந்து இந்த பொண்ணு வந்து விவரம் தெரியாமல் வெறும் 60 யுவானுக்கு விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோடனே போலீஸ்கார் போய் அந்த வியாபாரியை பார்த்து சண்டை போட்டுட்டு அந்த நகையெல்லாம் மீட்டு கொடுத்துட்றாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு அப்படியே ரொம்ப பயமாயிருது. என்னது இவ்வளோ வேர்த் உள்ள நகை எங்கள் அம்மா வச்சுருக்காங்க, எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அதுக்கு எப்படிலாம் தோணுது பாருங்க, ஏன்னா அது டீனேஜர் இல்லையா, எங்கள் அம்மா இவ்வளோ ஒரு வேர்த்தான நகை உள்ளே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு அப்போனா கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு வந்து எதையுமே வாங்கி கொடுக்குற சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகை வந்து இவ்வளோ வேர்த்தா இருந்தாலும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஏமாந்துருக்கோமா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே, ஏம்மா அந்த நகைக்கு இவ்வளோ வேர்த்தா, எனக்கு அது அவ்வளோ வேர்த்துனே தெரியவே இல்லைம்மா, அந்த ஆள் இவ்வளோண்டு காசு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அம்மாவை கேட்குது. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, பாரு நீ எந்த விவரமே இல்லாமல் இருக்கேன் தான் சரி, உங்ககிட்ட காமிக்க வேண்டாம், நான் உள்ளே வச்சுருந்தேன், நான் இவ்வளோ நகை வச்சுருக்கேன் உனக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக இதை வச்சு செலவு பண்ணணும்னு நினைப்பேன், உனக்கு புரியுதா, உன்னை மக்கள் எப்படி ஏமாத்துறாங்கன்னு புரியுதா, அதுக்கு உனக்கு புரியாதனால தான் இது பண்ணுறேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சமாதானம் ஆகலை, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது.
இது என்ன இந்த விஷயத்துலன்னு தெரிய வருது அப்படின்னா, நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு புரிதல் வந்து வேணும். ஓகே. நம்ம எவ்வளோ வொர்த் இல்ல, எது வந்து ரொம்ப பொக்கிஷம், எது வந்து விலை உயர்ந்தது, எது வந்து விலையற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியணும். காசை எதுக்கு செலவு பண்ணணும்னு புரியணும். அந்த காசோட மதிப்பு தெரியணும். இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுக்கல அப்படின்னா, நீங்க வந்து வேர்வை சிந்தி ராவும் பகலுமா சம்பாரிச்ச காச ஒரு நொடியில உங்க குழந்தைங்க வந்து எல்லாத்தையுமே செலவு பண்ணிருவாங்க. வீண் பண்ணிருவாங்க. ஏன்னா அதுக்கு மதிப்பு தெரியாது. ஓகேயா? ஸோ அவங்க எத வாங்கணும், எத வாங்க வேண்டான்னு சொல்லி நீங்க சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கணும். பெருசாகி அவங்களுக்கு அது வேணும், இது வேணும் கேட்கும்போது நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா, அவங்க காதுல கண்டிப்பா உழுவாது. நீங்க சின்ன பிள்ளையிலேருந்தே மணியோட வேல்யூ சொல்லிக் குடுக்கணும். ஃபினான்ஸ்னா என்னன்னு சொல்லிக் குடுக்கணும். அதோட வொர்த் என்ன, எது எவ்வளோ வாங்கலாம், ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், எல்லாமே நீங்க வந்து எடுத்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லல அப்படின்னா, அவங்க கண்டிப்பா அதோட மதிப்பு தெரியாம, நீங்க சொத்து சேர்த்து வச்சது எல்லாமே அப்படியே கரைச்சிருவாங்க. கரைஞ்சும் போயிரும். ஓகேயா? ஸோ நீங்க உங்க வேல்யூவ கண்டிப்பா உங்க குழந்தைக்கு சொல்லிக் குடுங்க. ஓகேயா?